அல்லாஹுவின் நல்லடியார்களே, மழை என்பது இறைவனுடைய அருள். சமகாலத்தில் எல்லா இடத்திலும் பெய்து கொண்டே இருக்கின்றது. மழையை குறித்து நாம் தவறாக புரிந்திருக்கக்கூடிய விடயங்களை நாம் மாற்றிக்கொள்வதற்காக இந்த பதிவு. முதலாவது, நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த மலையில் நினைவதும் சுன்னத்தாக இருக்கின்றது. மலையில் நினைவதை நபி அவர்கள் போதித்திருக்கின்றார்கள். மலையில் நினையுங்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இரண்டாவது, இந்த மலை என்பது பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருப்பது, மழை வரும்போது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம், ஆனால் நபி அவர்கள் சொல்லி தந்த துஆவை நாம் கேட்பதில்லை. அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, அல்லாஹுவே இந்த மலையை பயனுள்ள மலையாக ஆக்கித்தா என்பதாக துஆ செய்திருக்கின்றார்கள். ஆனால் அதனை நாம் மறந்து விடுகின்றோம். மூன்றாவது, நபி அவர்கள் இந்த மழை வரும்போது அல்லாஹுடைய ரஹ்மத்து இறங்குகின்றது என்பதாக சொல்லி காட்டுவார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நான்காவதாக நமக்கானது சிந்தானி லா தருத்தான், 2 துஆக்கள் திருப்பி அனுப்பப்படாது என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு, அத்துஆஉ இந்த நிதா, தொழுகைக்காக அழைக்கப்படும் போதும் வ தஹ்தல் மச்சர், மழை வரும்போது நாம் கேட்கக்கூடிய துஆ என்பது நிச்சயமாக கபுலாக்கப்படும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அன்புமிக்கவர்களே, இந்த மழை என்பது இறைவனுடைய அருள் என்பதை நாம் புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.